ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகின்ற 21ஆம் தேதி 3ஆம் பிறை, அதை பற்றி தான் நம்ம இப்பொழுது பார்க்க போகின்றோம். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் சஞ்சரிப்பது அமாவாசை திதி. அமாவாசைக்கு 3ஆம் நாள் வருவது 3ஆம் பிறை. இந்த 3ஆம் பிறையை தரிசிக்கும் பொழுது நம்முடைய முற்பிறவி பாவங்கள் நம்மை விட்டு அகலும். அதே மாதிரி கண் பார்வை நமக்கு நன்றாக தெரியும். பிறகு ஆயுளை கூட்டும், செல்வ வளம் பெருகும். பிறகு அதுவும் சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் வருவதால் நாம் அந்த வெள்ளிக்கிழமையை தவற விடாமல் சந்திர பகவானை தரிசித்து விட்டு நாம் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாவித நன்மைகளையும் பெறலாம், முன்னேற்றத்தையும் பெறலாம், செல்வ வளத்தையும் பெறலாம். மாலை 6:30 மணி முதல் 7 மணிக்குள்ளாக நாம் சந்திர பகவானை தரிசித்து விட்டு பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் சுக்கிர பகவானுக்குரிய நாள். அதனால் நாம் சுக்கிர ஒரே டைமில், அதாவது 8 to 9 அந்த நேரத்திலும் நாம் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபடலாம். சுக்கிர பகவானுக்குரிய தானியம் மொச்சைப்பருப்பு. அந்த மொச்சைப்பருப்பை நம்ம ஒரு சிறிய தட்டில் வைத்து அதற்கு மேல் அகல் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். சுக்கிர பகவானை வழிபடும்போது சுக்கிர பகவானின் அருளும், சிவபெருமானின் அருளும், சந்திர பகவானின் அருளும் சேர்ந்தே நமக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், கவலைகள் நம்மை விட்டு அகலும். சிவபெருமானின் தலையில் பிறை இருப்பதால் நாம் சிவபெருமானையும் வணங்கிய பலன் கிடைக்கும். மாடிக்கு சென்று மாடியில் இடமிருந்தால் சந்திர பகவானை தரிசித்து விட்டு நாம் கையில் காசு வைத்துக்கொண்டு 3 முறை வலம் வர வேண்டும். நம்மை நாம் சுற்றி கொள்ள வேண்டும். அப்படி சுற்றும் பொழுது மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் என்று சொல்வார். சந்திர பகவானை தரிசிக்கும் பொழுது நாம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று 9 முறை, 27 முறை, 54 முறை, அப்படி இல்லை 108 முறை கூட நாம் சொல்லலாம். பிறகு நாம் பூஜை அறையிலும் சொல்லலாம். சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் வருவதால் நாம் சுக்கிர ஒரே டைமில் நாம் தீபம் ஏற்றி வைத்து விட்டு வழிபடும்போது நம் சுக்கிர பகவானின் அருளையும், சிவபெருமானின் அருளையும், பிறகு சந்திர பகவானின் அருளையும் நாம் பெறலாம். இந்த நாளை தவற விடாமல் நாம் வழிபட்டு நம்முடைய பாவங்கள், துன்பங்கள், முற்பிறவி பாவங்கள் விலகவும் நாம் வழிபட வேண்டும். அதே மாதிரி நம்மால் முடிந்தால் ஏதாவது நெய்வேத்தியம் செய்து வைக்கலாம், அல்லது பால் பழம் வைத்து கூட நாம் வழிபடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.